கலாத்தியர் 5ஆம் அதிகாரம், கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுவோம். 24 இருந்து 26 வரைக்கும் வாசிங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24 இருந்து 26 வரைக்கும் வாசிங்க. கலாத்தியர் பக்கம் 262வது பக்கம், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24 இருந்து 26 வரை வாசிங்க. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபம் மூட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். அப்ப இந்த வசனத்தை நீங்கள் கவனிச்சு பாருங்கள் அன்பானவர்களே. ஒரு விஷயம், நாங்கள் இந்த கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறோம் என்று அங்கே வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த ஆசை இச்சை எப்படி உள்ளே பிரவேசித்தா உங்களுக்கு தெரியும். ஆதிகாமத்துக்கு ஆண்டவர் ஆதிகாமத்தில் நீங்கள் வாசிப்பீர்களா இருந்தால் ஆதிகாமத்திலே அங்கே 3ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்திலே தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அங்கே சர்ப்பத்து அந்த ஸ்திரியானவள் அந்த கனியை பார்க்கிறா. அந்த கனி புசிப்பதற்கு நலமும் பார்வைக்கு இன்பமும் இச்சிக்கப்படத்தக்க கனியும் என்று அந்த 3 காரியம் அங்கே சொல்லப்படுகிறது. இது மனுஷர்களுக்குள்ளேயும் இந்த 3 காரியம் தான் இருக்கிறது. அந்த 2 பகுதிக்குள்ளேயும் இருக்கிறது, ஆணுக்கும் இருக்கிறது பெண்ணுக்கும் இருக்கிறது. அப்ப இந்த இச்சிப்பு இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில எங்களுக்கு என்ன செய்துவிட்டார்? அதை ஆணி அடித்து நிறைவு செய்திருக்கின்றார். ஏன்னா நாங்கள் அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும், அவருக்குள்ளே வாழ்கிற ஒவ்வொருவரும் எப்படியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய இச்சைகளை என்ன செய்யப்பட வேண்டும்? முதலாவது ஒழிக்கப்பட வேண்டும். ஆசை இச்சைகளை முதலாவது ஒழிக்க வேண்டும். அடுத்தது நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களை கோவமூட்டாதபடிக்கு இருக்க வாழ வேண்டும். அடுத்தது என்னென்னா வீண் புகழ்ச்சிகளை நாங்கள் என்ன செய்யக்கூடாது? ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கக்கூடாது. இப்போ சில நேரம் என்ன செய்வாங்க, நாங்கள் ஒவ்வொருத்தரை பார்ப்பீர்கள் சொன்னால் வீண் புகழ்ச்சிகளை வைத்திருப்பார்கள். வீணானதும் அழிந்து போகிறதையும் அந்த புகழ்ச்சியை தங்களுக்குள்ளே வைத்திருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். இது கிறிஸ்துவுக்கு உரியதல்ல. இது கிறிஸ்துவுக்கு உரியதாக இருக்கவும் முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், தன்னிலும் மேன்மையாக ஒன்றையும் என்ன செய்யக்கூடாது? இந்த உலகத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஆக நீங்கள் மற்ற 23ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வீட்டை போய் வாசித்து பார்த்தீங்கன்னா இதுக்குரிய காரியம் ஆண்டவர் சொல்லுகிறது நீங்கள் கவனிக்கலாம். அப்ப அன்பானவர்களை கவனித்துக் கொள்ளுங்கள். அங்கே கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறந்திருக்கிறார்கள். அப்ப நாங்கள் எங்களுடைய ஆசாபாசங்களையும் எப்படி வடிவாக கவனிக்கணும்? உலக பிரகாரமான ஆசாபாசங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் சிலுவையிலே அறந்திருக்கின்றோம். ஏனென்றால் அவர் எங்களுக்காகத்தான் இந்த பாவங்கள் எல்லாவற்றையும் எடுத்து தன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு அங்கே சிலுவையிலே அங்கே தொங்கினதை நாங்கள் காணலாம். அப்ப அவர் இப்பவும் என்ன செய்கிறார்? நாங்கள் திரும்ப திரும்ப அவரை என்ன செய்ய முடியாது? சிலுவையிலே ஆணி அடித்து நாங்கள் அவரை திரும்பவும் துன்புறுத்த முடியாது. அவர் ஒரு தரம் தான் எங்களுக்காக வெளிப்பட்டு எல்லா பாவத்தையும் நிவர்த்தி செய்திருக்கிறார். அப்ப எல்லா பாவத்தையும் நிவர்த்தி செய்த அவர் திரும்பவும் நாங்கள் அவரை என்ன செய்யக்கூடாது? மீண்டும் மீண்டுமாக கூட்டிக் கொண்டு வந்து திரும்பவும் நாங்கள் என்ன செய்ய முடியாது? அடிக்க முடியாது. அப்ப அவர் எங்களுக்குள்ள இருக்கிற அந்த இச்சைகள் எல்லாவற்றையும் விட்டுத்தான் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவானவரை சொந்த ரட்சகராக நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அன்பானவர்கள். அப்ப இதற்கு பிற்பாடு நாங்கள் மீண்டுமாக அவர் என்ன செய்ய முடியாது? சிலுவையில நாங்கள் ஆணி அடித்து கொலை செய்ய முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. அதுதான் அங்கே 25வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால், ஆவியிலே பிழைத்திருந்தால் அங்கே அவர் சொல்லுகிறார், நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக் கொண்டிருந்தால், எபேசியர் 4:30 அங்கே என்ன சொல்லப்படுகிறது? பரிசுத்த மீட்பின் நாளுக்கென்று பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே முத்திரையாக தரித்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அப்ப அந்த பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் பெற்றுக் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நாங்கள் உலகத்திலிருந்து என்ன செய்யப்பட வேண்டும்? பிரிந்திருக்கிறவர்களாக வாழ வேண்டும். நாங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்துக் கொண்டும் கிறிஸ்துவுக்குள்ள ஒத்த வேஷம் தர 2 வேஷம் என்ன செய்யக்கூடாது? சபைகளுக்குள்ள 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. கிறிஸ்துவும் பரவாயில்லை, உலகமும் பரவாயில்லை என்று சொல்லி என்ன செய்யக்கூடாது? 2க்கும் எஜமானாக நாங்கள் 2க்கும் வேலை செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது. கிறிஸ்து சொல்றா ஒருவருக்கு தான் நாங்கள் வேலை செய்ய வேண்டும். ஒருவருக்காகத்தான் நாங்கள் என்ன செய்திருக்கிறோம்? மீட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறோம். அப்ப அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நாங்கள் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்யக்கூடாது என்பதனைத்தான் அங்கே நாங்கள் கவனிப்போம். நாங்கள் எடுத்துக்கொள்வோம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 40வது வசனத்திலிருந்து 44வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலிருந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் இது. உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். அவனுடைய வார்த்தைகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். வழியக்கிழமை என்னுடைய வாழ்நாள் ஃபுல்லாகவும் நாங்கள் 100 பேரை சேர்க்கிறதுக்கே படாத பாடு வரும். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மறுபடி பிறந்தவர்கள்
மறுபடி பிறந்தவர்கள், ஞானஸ்தானம் எடுத்தவர்கள், நாங்கள் ஒரு 100 பேருக்கு கூட நாங்கள் என்ன செய்கிறோம், சுவிசேஷத்தை சொல்ல முடியாத அளவுக்கு நாங்கள் இப்பொழுதைய கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். கவனிக்க வேண்டும். நாங்கள் என்ன சொன்னா எல்லாம் எங்களுடைய சொந்த பிரச்சனையை மட்டும்தான் நாங்கள் என்ன செய்கிறோம், பார்க்கின்றோம். எங்களுடைய வாழ்க்கை மட்டும். எங்களுடைய வாழ்க்கைக்காக கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை, உங்களை எடுத்துக்கொள்ளவும் இல்லை. கவனிக்க வேண்டும் வடிவா. ஏனென்று சொன்னால் உங்களை வைத்து ஆரை அப்படின்னு சொன்னா நீங்க யோசிச்சு பாருங்கள். ஆபிரகாமை ஊரென்ற பட்டணத்துல இருந்து, அதாவது இப்ப இருக்கிற ஈராக் நாட்டுல இருந்து அங்க இப்ப இருக்கிற இஸ்ரவேல் நாட்டுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், போகும்படியாக அழைத்து கொண்டு வரார். ஏன் அவர் வருகின்றார்? அவருக்கு தெரியாது தனக்கு என்ன, தன்னுடைய ஆண்டவருடைய திட்டம் என்னென்று அவருக்கு தெரியாது. ஆனால் அவர் வருகின்றார். ஆரோடு வருகின்றார்? தகப்பனோடு வருகின்றார். அழைப்பு ஆபிரகாமுக்கு இருந்தது. ஆனால் அவர் யாரை கூட்டிக் கொண்டு வருகிறார்? ஆண்டவர் சொல்றார், ஒரு முன்னெச்சரிக்கையாக சொல்றார், உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தேசத்தையும் விட்டு புறப்பட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு வாவென்று சொல்றார். அப்போஸ்தலர் 7:1-2 வசனத்துல இருக்கு. வாவென்றதுக்கும் போவென்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ரெண்டையும் கவனிச்சு கொள்ளணும். வாவென்று சொன்னால் நான் இன்னிடத்தை இருக்கிறேன், நீ வாவென்று சொல்லுவது. வாங்க சந்தைக்கு போவோம்னு சொல்லுவோம், வாங்க கறிக்கடைக்கு போவோம்னு சொல்லுவோம், வாங்க டவுனுக்கு போவோம்னு சொல்றது. நான் உன்னோட வருகிறேன், நீ என்னோட வான்னு சொல்றதான் அதனுடைய அர்த்தம். ஆனால் பிறகு அங்க போய் என்ன செய்கிறோம், அங்க இஸ்திரியானவளை கூட்டிக் கொண்டு போன ஒரு புடவக்கடையை கூட்டிக் கொண்டு போனா என்ன நடக்குது, அவங்க மலத்தியால கணக்கா இருப்பா. நாங்கள் அங்க கணவர் என்ன செய்வார், அப்படியே அந்த கண்ணாடி சோவில சாஞ்சி ஆள் நித்திரையா போடுவார். விளையிட்டோ ஆள் நித்திரையா போடுவார். அப்போ அவன் உடுப்படுத்த முடியாது. ஆனால் இதற்கு பிறகு 2ஆம் தரம் கேட்பினோம் என்னண்டு, வாங்க நான் உடுப்பு கடை, நான் பெறையில நீர் போகும். இப்ப இது 2ஆம் கட்டம் பாரப்பது, நான் பெறையில நீர் போகும். இப்ப என்ன சொல்லுவார் ஆண்டவர், நீ வாவென்று சொன்ன ஆண்டவர் ஆபிரகாம் வலிக்கிறார். ஆரோடு? தேராகு தகப்பனோடு, லோத்துவோடு, தன்னுடைய மனைவி லோத்துவனுடைய மனைவி எல்லாரும் சேர்ந்து வலிக்கிட்டு அங்க என்ன செய்யறார், ஆரான் என்ற பட்டணம், இப்ப இருக்கிற துருக்கியில இருக்கிற ஒரு பட்டணம், ஆரான் என்ற பட்டணத்துக்கு வந்து ஆரானில குடியிருந்த அந்த இடத்தை பார்த்தா செழிப்பாக இருக்கிறது. அது நல்ல ஒரு சந்தோஷமான காரியமாக இருக்கிறது. அது சும்மா எல்லாத்தையும் விட நல்ல பவராக இருக்கிறன்னு அவர் நினைச்சு கொண்டு என்ன செய்தார், தேராக அங்கே இருந்து விட்டார். இப்ப ஆண்டவருக்கு கோபம் வந்து விட்டது. ஏன், நான் உண்மைத்தானே அழைச்சேன், நான் உண்மை அழைச்ச உண்மை நீர் என்ன செய்யவில்லை, நான் சொன்ன இடத்துக்கு போகாமல் எங்க இருந்து விட்டீர், ஆரானில இருந்து விட்டீர். இப்ப ஆண்டவர் கோபம் வந்துருக்கு. இப்ப 2வது ஆதியாகமம் 12:1-2 சொல்லுகிறார், உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன் தகப்பன் கட்டிய வீட்டையும் விட்டுட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போவென்று சொல்லுவார். இப்பதான் அவருக்கு என்ன வந்து விட்டது, மெமரி வந்து விட்டது. ரைட், இப்ப ஆண்டவர் எனக்குத்தான் சொல்லுகிறார் என்ன செய்கிறார். அப்பவும் அவர் அங்கே ஒரு பிள்ளைய விடுகிறார். என்ன சொன்ன அன்பானவர்களே, ஆண்டவர் சொன்னார், உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனையும் உன் தகப்பன் கட்டிய வீடு. அப்ப அங்க தேராக வீடு கட்டி விட்டார். அப்ப அதை விட்டுட்டு புறப்பட்டு போன்னு சொன்னவர் தகப்பனை மட்டும் விட்டுட்டு போகிறார். லோத்துடைய மனைவியையும் கூட்டிக் கொண்டு போகிறார். விளையாட்டு. அப்ப வழியா கேட்கணும், ஆண்டவர் ஒரு பிரிப்பை ஏற்படுத்தினால் அதுக்கு உடன்படுங்கள் அன்பானவர்கள். ஆண்டவர் உங்களுக்கு பிரிப்பை ஏற்படுத்துகின்றார். நீங்கள் மாறுபாடான சந்ததியிலிருந்து நீங்கள் வாழவனும், தன்னோடு வாழவனும், தன்னை துதிக்க வேணும் என்பதற்காகத்தான் உங்களை அவர் உலகத்திலிருந்து பிரிச்செடுக்கிறார். அப்ப பிரிச்செடுத்த ஆண்டவர் உங்களை என்ன செய்யறார், திரும்ப கொண்டு அதுக்குள்ள என்ன செய்ய முடியாது, நீங்கள் சேர முடியாது. இப்ப நாங்கள் உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாத்தையும் விட்டுத்தான் என்ன செய்தோம், கிறிஸ்துவுக்குள்ளே வந்தோம். திரும்பவும் நாங்கள் என்ன செய்ய முடியாது, கிறிஸ்துவுக்குள்ளே அங்க கிறிஸ்துவை விட்டுட்டு நாங்கள் அந்த காரியம் உலக பிரகாரமான காரியங்களை செய்யக்கூடாது. செய்தால் நீங்கள் பரலோகத்துக்குள்ள என்ன செய்ய முடியாது, பிரவேசிக்க முடியாது என்று வேதம் சொல்லுங்க. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், அங்கே உண்மையும் உத்தமமார்களே உள்ளே வாருங்கள், அருவருப்பானவர்களே அங்கால போகும், அக்கிரம செய்யக்காரர்கள் அங்கால போகும். ஏன், ஆனா உண்டு, நான் சபையில இருப்போம், சபை திருவிருந்தில இருப்போம், காணிக்க போடுவோம், சபை கூட்டங்கள்ல இருப்போம், ஆனா எல்லாத்துலயும் இருக்கிறோம். ஆனா நாங்கள் உலகத்தை என்ன செய்யவில்லை, விடவில்லை. ஏன் விடவில்லை, உலகத்தை நாங்கள் பிடிச்சு வச்சு கொண்டிருக்கோம். எப்பப்பா இது முடியும், நேரம் ஆகிறது, நேரம் போகிறது, எப்ப மீன் வேண்டவனும், மரக்கறி வேண்டவனும், கறி வைக்கவனும், சோறு காய்ச்சவனும், எவ்வளவு நேரம் கிடக்குது, எப்ப முடியும். வானத்தையும் பூமியையும் புதுசாக ஆண்டவர் உருவாக்கிக்கலாம் முடியும், அது வரைக்கும் முடியாது. அப்ப வடைய கவனிங்கள் அன்பானவர்களே, ஆண்டவர்களை பிரித்தால் நாங்கள் என்ன செய்யணும், உலகத்திலிருந்து பிரிக்கணும். பிரிஞ்சால் நாங்கள் அதுக்கு பிறகு திருப்பி அதை என்ன செய்யக்கூடாது, ஒட்டம் உட்பட்டால் கொரோனாவை என்ன செய்தார் ஆண்டவர். ஆதியாகமத்தில் நீங்க 10ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுடைய என்ன இனத்தின்படியே ஆண்டவர் என்ன செய்தார், பிரிச்சார். நாட்டை பிரிச்சார், கிராமங்களை பிரிச்சார், நாடுகளை பிரிச்சு விட்டார், கண்டங்களாக பிரிச்சு விட்டார். மனுஷன் என்ன செய்துட்டான், பிடிச்சு ஒட்டி விட்டான். ஒட்டின உடனே கொரோனா என்ன செய்யுது, இப்ப கொள்ள நோய் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் அவற்றை வார்த்தை நிறைவேறும், கவனிக்கணும், அந்த வார்த்தை நிறைவேறும். சீனாவில இருந்து கொரோனா வலிக்கிட்டுச்சு, கொள்ள நோய் வலிக்கிட்டது. கொள்ள நோய் அந்த நாட்டுக்குள்ள இருக்காமே இந்த நாட்டுக்குள்ள வந்தது, ஏன் எல்லா நாட்டுக்கும் போனது, தொடர்பாடல்கள்.
விளையிட்டது அவங்களோட தொடர்பாடலான அந்த அந்தந்த நாடுகளுக்குள்ளே போய் எல்லாரையும் கொண்டு இப்போ கடைசி என்ன கொரோனா முடியவில்லை, கவனிக்க வேண்டும். கொரோனா முடியலை, கொரோனா கண்ட ஊசி தான் போட்டிருக்கு, மற்றபடி அதுக்குரிய மருந்தென்ன கண்டுபிடிக்கவில்லை. கொரோனா இருக்கிறது, தேவன் இதை விட அதிகமான நோய்களை கொண்டுறவனும் கொண்டால்தான் அங்கே வலது கையிலேயாவது நெத்தியிலேயாவது ஒரு முத்திரையை தரிப்பார்கள் என்று வெளிப்படுத்தல சொல்லப்படும். அந்த முத்திரை தரிக்கப்பட வேண்டும், பயோசிப்பு கட்டாயம் என்ன செய்யப்படும். இப்போ பெரிய பெரிய நாடு எல்லாம் வந்து விட்டது. நாங்கள்லாம் எங்களுக்கு தான் என்ன இலங்கையில் எப்பயுமே ஒன்றும் வரா, கவனிக்க வேண்டும். இலங்கையில் நல்ல காரியங்கள் இப்படியான காரியங்கள் ஏன் ஆண்டவர் சில நேரம் அனுமதிக்க மாட்டேன். ஏனென்று சொன்னால் பயோசிப் வந்து நாங்கள் போட கூடாது, அதுக்காக ஆண்டவர் அனுமதிக்கவில்லை. கவனிக்கணும், பணக்கார நாடுகள்லாம் வேறு. அப்போ அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நாங்கள் என்ன அவருடைய வார்த்தைகளை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்ட ஞானஸ்தானம் பெற்றவர்களின் அன்றைய தினம் ஏறக்குரிய 3000 பேர். அந்த 3000 பேர் ஆண்டவர் என்ன செய்யறாரு, அப்போ அங்கே அந்த சபையிலே சேர்த்து கொண்டார் என்று வேதம் சொல்லுவோம். எல்லோரும் பழையகாகணும் 43வது அதிகாரம் எல்லோரும் பயம் உண்டாயிடுச்சு. அப்போஸ்தலராலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டு இன்னைக்கு வழியாக கவனிக்க வேண்டும். அற்புதத்தை செய்தவர் இயேசு கிறிஸ்துவானவர். அவரை விட்டுட்டு இன்னைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம், அற்புதத்தை தேடி ஓடி திரிகிறோம். ஏன் எங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், எங்களைத்தானே ஆண்டவர் அற்புதமாக என்ன செய்து விட்டார், தன்னோடு இணைச்சி விட்டார், தன்னோடு உடன்படிக்கையை பண்ணி விட்டார். அவரோடு நாங்கள் உடன்படிக்கையை பண்ணிக்கொண்டு இன்றைக்கு அநேகமாக என்ன செய்யறோம்னா நாங்கள் அற்புதங்களும் அடையாளங்களையும் தேடி ஓடுகிறோம். ஒரு கை நோதன்னு சொன்னா என்ன செய்யறோம், கை கொஞ்சம் எங்களுக்கு ஒரு வழியாக கவனிக்கும். இளம காலங்கள் என்ன வயது முதிர்ந்த காலங்கள்ல நோய்கள் வரும். ஏன்னா எதிர்ப்பு சக்திகள் இல்லைன்றபடியா நோய்கள் வரும். கால் மடிக்கலாம தான் இருக்கும், கால் கொஞ்சம் விரல்கள் தூங்கும், அப்படி எல்லாம் செய்யும். வயிறுகள் வீங்கும், எல்லாம் செய்யும். மூட்டு வலிகள் வரும், எல்லாம் வரும். ஆனால் இது ஒரு அற்புதமாக நெஞ்சுக்கொண்டு அது நாங்கள் இப்போ பிள்ளையாக உபதேசிக்கிற அற்புதங்கள் அடையாளங்களை நம்பி ஓடுகிற திருச்சபைகளுக்கு என்ன செய்யணும்னா நாங்கள் போகணும். போய் இப்போ போதகர் வந்து உலகத்தானுக்கு தான் அந்த அற்புத அடையாளம் வேணும். என்றால் அது ஒரு அடையாளம், ஆண்டவர் சொல்லுகிறார், அது ஒரு அடையாளம். அப்போ அந்த அற்புத அடையாளத்தை தேவ பிள்ளைகளும் போய் அங்கே என்ன செய்யறாங்க, போய் நிற்கிறாங்க. இப்போ நாங்கள் ஒவ்வொருத்தரும் அவரவருக்கு அந்த பொறுப்பு தரப்பட்டிருக்கிறது. நீங்கள் விசுவாசத்தோடு அவர்கிட்ட வேண்டிக் கொண்டால் உங்களுக்கு அந்த வருத்தம் என்ன செய்யும், அந்த நோய்கள் சுகமாக்கப்படும் என்று வேதம் சொல்லுது. இப்ப பேதுருவை ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் கடல்ல நடந்து வருகிறார். பேதுருவை கேட்கிற, ஆண்டவரை நானும் நடக்கட்டா? ஓ ஆண்டவர் சொன்னா நடந்து வா, ஆண்டவர் தான் சொல்லி போட்டார், நடந்து வான்னு சொல்ல அதற்குள்ள காத்த கண்டு தான் இவர் பயந்துருவார். பயந்தோட என்ன செய்வார், தான் ஆண்டவர் கேட்கிறார், அற்ப விசுவாசியே ஏன் நீ பயந்தது? அப்ப அவரை நோக்கி போற நாங்கள் ஒன்றுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் வாக்கு தந்ததுங்க, என்னுடைய நாமத்தினால எங்கே 2-3 ஒன்று கூடுறோ அங்கே நான் வாசம் பண்ணுவேன் என்று வாக்கு தத்தம் தந்துட்டேன். அப்ப அந்த வாக்கு தத்தத்தை நாங்கள் நிறைவேற்றா பின்னுக்கு நின்று கொண்டு நாங்கள் என்ன செய்கிறோம், உலகத்துக்கு திரும்பவும் நாங்கள் செய்கிறோம், அற்புதங்கள் அடையாளங்களை நம்பி ஓடுகிறோம். நீங்களே அற்புதத்துக்குரியவர் தேவனுக்கு. உங்களை நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு உலகத்திலிருந்து பிரிக்கப்பட்டு நீங்கள் இப்பொழுது அவருக்கண்டு வாழுகிற ஒவ்வொருவரும் அற்புதத்துக்குரியவர். அங்கதான் நீங்கள் போகணும். அதை விட்டுப்பட்டு நாங்கள் என்ன செய்யலாம், ஓடி ஓடி அற்புதங்கள் இப்படியே ஓடி ஓடி அற்புதங்கள் வரைகளை அவர் என்ன செய்வார். இப்ப நீங்கள் இப்படி பாருங்களேன் நண்பானவருக்கு. இப்ப ஒரு ஆள் கெற்பவதியா இருக்கிறா, போய் என்ன செய்யறா, தனக்கு என்ன பிள்ளை பிறக்க போதுன்னு சொல்லி ஸ்கேன் பண்ணி பார்க்குறான். அப்போ ஸ்கேன் பண்ணி பார்க்கல அவர் என்ன செய்யறா, டாக்டர் அங்கே எங்கெல்லாம் சுற்றி போட்டு ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை ஏதோ ஒரு பிள்ளைன்னு சொல்றாரு. இது ஒரு 2 மாதம் என்ன கூட இருந்தா என்ன பிள்ளைன்னு உங்களுக்கு தெரியாது, சரி என்ன தெரியாண்டாட்டு தெரியும் தானே. அப்போ 2-3 மாதம் இன்னும் பொறுமையாக இருந்தால் அந்த குழந்தை கிடைக்கும் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் என்ன. சரி இப்போ பொம்பளை பிள்ளைன்னா என்ன வியல், இந்தியாவில் பால் கொடுக்குற மாதிரி இங்கேயும் கொடுப்பிடும், அந்த கண்டிப்பால் கொடுக்குறாங்க இந்தியாவில் ஏன்னா அப்படி முடிவு இல்லை. அப்போ வடிவா தெரியணும், நாங்கள் ஏன் அந்த கிறிஸ்தவ பிள்ளைகள் வடிவாக்கணும், கிறிஸ்தவ பிள்ளைகள் ஓடி திரிகிறாங்க. அப்போ இதைத்தான் நான் சொல்கிறேன். நாங்கள் ஆண்டவர் என்ன சொல்கிறாண்டா, இப்படிப்பட்ட உலக பிரகாரமான காரியங்களுக்குள்ளே ஓடி திரியாதுகள், நீங்கள் அற்புதத்துக்குரியவர்கள். அப்போ உங்களை இருந்து ஆண்டவர் வேறுபடுத்தி வச்சிருக்கிறார். நீங்கள் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். வேறு ஒரு நோக்கம் அவருக்கு இல்லை. ஏன்னா உங்கள்கிட்ட அவர் ஒன்றும் வேண்ட போறதில்லை. அவர் தான் உங்களுக்கு எல்லாவற்றையும் தருகிறார். நீங்கள் ஐஸ்வர்யத்தை நம்பி ஓடாது. ஐஸ்வர்யத்தை இப்போ மாறுபாடாக என்ன செய்கிறார்கள், திருச்சபையில் போதித்து வந்துட்டாங்க. இப்போ எங்களுக்கு கார் தேவை, சைக்கிள் தேவை, மோட்டர் சைக்கிள் தேவை, வீடு தேவை, மற்றது உடுப்பு தேவை, சாப்பாடு தேவை, இதெல்லாம் தேவை. இதெல்லாம் ஐஸ்வர்யம் அல்ல, இது அழிஞ்சு போகிறது. ஐஸ்வர்யம்ன்றது அவருக்கு சித்தமான காரியத்தை செய்வது. அவருக்கு என்ன சித்தம், ஊழியம் செய்வது, சபக்கூடுகளில் உண்டு பண்ணுதல், சபக்கூடுகளில் ஏற்படுத்துவது, ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவது, திரும்ப என்ன எல்லா இடத்துலையும் ஊழியங்களை செய்து சபைகளை ஸ்தாபிப்பது, அவர் வரும் வரைக்கும் அவருக்காக விசுவாசமாக இருப்பது, பரலோகத்துக்குள்ளே பிறப்பது தான் ஐஸ்வர்யம். பைபிள் தெளிவாக சொல்லுது. அது ஐஸ்வர்யம் என்றால் என்னன்றது பைபிள் தெளிவாக சொல்லுது. இதை விட்டு போட்டு வீடு தாங்கோண்டா வீடு ஒரு வீடு இருக்கிற ஆக்களுக்கு 2-3 வீடு தான் என்னவியல். ஒரு வீட்டையே துப்புரவாக்கி கூட்டி வச்சிருக்கீங்க, படாத பாடு வரும். 2 வீடு தான் என்னைப்போம்.
ஓடி போய் அந்த வீட்டில் படுக்கிறது அப்படியெல்லாம் செய்யலாம். ஒரு வீடு போதும், அந்த ஒரு வீடு காணும், அந்த ஒரு வீட்டிலே நிம்மதியாக இருக்கவும். இதுதான் நாங்கள் போதும் என்ற மனப்பான்மையோடு வாழுகிறோம். அப்ப ஒரு கிறிஸ்தவனாக வந்தால் பிரச்சனைகளை நாங்கள் எதிர்கொள்வோம் என்று வேதம் சொல்லுகிறோம். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 5வது வசனம். மாறுபாடுள்ளவனுடைய வழியிலே முள்ளுகளும் கன்னிகளும் உண்டு. தன் ஆத்துமாவை காக்கிறவன் அவைகளுக்கு தூரமாய் விலகி போவான். கிறிஸ்துவுக்குள்ள வந்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் பாடுகள் பிரச்சனைகள் இருக்கிறது. எங்களோட திருச்சபையிலே அநேக மாணவர்கள் எங்களுக்கு என்ன சொன்னார், சாட்சி சொன்னார். தான் முதலாக இருக்கும் பொழுது மக்களுடைய மோட்டார் பைக்கில் அந்த பின்பக்கங்கள்லாம் காசுகள் அப்படியே கட்டுக்கட்டாக கிடக்குமா. ஏன்னா அப்போ அவர்கள் கிறிஸ்துவாக இருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் முழுமையாக என்ன செய்யவில்லை, தேவனை அறிந்து கொள்ளவில்லை. அப்போ அவர்கள் பிறகு பிற்பாடு முழுமையாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது பிற்பாடு இப்போ அவர்களுக்கு பிரச்சனை. என்ன பிரச்சனை? காசு இல்லை, இப்போ மற்ற பொருட்கள் பிரச்சனை, சாப்பாடு பிரச்சனை, அதோட நோய் பிரச்சனை எல்லாம் பெறுகிறது. அப்போ அவர்களே சாட்சி சொல்றாரு, என்ன பிரதர், நாங்கள் முதல்ல இருக்கிறவங்களுக்கு முதல்ல நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கவில்லை, நீங்கள் முதல்ல உலகத்திலிருந்து பிரிக்கப்படவில்லை, நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கவும் இல்லை, கிறிஸ்தவர்களாக இருந்திருக்கிறீங்க, ஆனால் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறது, கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள், அதெல்லாம் அநேகமானவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் கிறிஸ்துவுக்குள்ளே போகவில்லை. அவருடைய சித்தத்துக்குள்ளே அவர் ஒருத்தரும் அநேகமானவர்கள் உள்ளே நுழையவில்லை. அவர் நுழைந்த பிற்பாடு அங்கே என்ன வந்தது? அவர்களுக்கு பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் வந்தது. அன்பானவர்களை கவனிக்க வேண்டும். நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வந்தால் அது நிச்சயமாக எங்களுக்கு என்னவாக இருக்கும்? ஆண்டவர் பிரிப்பார். நாங்கள் நினைக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கரத்தில் இருந்தால் தப்ப முடியாது, ஒருத்தரும் தப்ப முடியாது. ஏன் நாங்கள் நினைக்கலாம், நாங்கள் ஆண்டவருடைய கரத்தில் இல்லை, ஆனால் ஆண்டவருடைய கரத்துக்குள்ள இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் எந்த இடத்திலும் தப்ப முடியாது. ஆனால் அவருடைய கரத்துக்கு இல்லை என்று சொன்னால் அவருடைய கரத்துக்குள்ள யாரும் வர முடியாது. எடுத்துக்கொள்ளுங்கள், எலியாவை ஆண்டவர் எப்படி பிரித்தார் என்று பாருங்கள். ஒன்றாஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம் 14 17 வரை. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் பக்கம் வந்து பழைய ஏற்பாட்டிலே 422வது பக்கம் 14 வாசிகள் 17 வாசிகள் 16 17 2 ராஜா. இதோ உமது அடியாரோட 2 ராஜாக்கள் அந்த பக்கத்தை மாற்றி 466. இதோ உமது அடியாரோடு 50 பலவான்கள் இருக்கிறார்கள். அவர்கள் போய் உம்முடைய எஜமானை தேடும்படி உத்தரவு கொடும். ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் அவரை எடுத்து பர்வதங்களில் ஒன்றில் மேலாகிலும் பள்ளத்தாக்குகளில் ஒன்றிலாகிலும் கொண்டு போய் வைத்திருப்பார் என்றார்கள். அதற்கு அவன் அவர்களை அனுப்ப வேண்டாம் என்றான். கவனித்து பாருங்கள் அன்பானவர்களே, தேவன் என்ன செய்யறானா, எலியாவை பிரிக்கிறார். 11வது வசனத்தையும் வாசி. அதுல 11 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம் 8 வாசி. அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது இருபக்கமாக பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்திலுள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழற்காட்டிலே பரலோகத்துக்கு ஏறி போனான். அப்ப ஆண்டவர் அங்கே என்ன செய்யறார்? 11வது வசனத்துல நீங்க கவனிச்சுக்கன்னு சொன்னா, அங்கே ஆண்டவர் என்ன செய்யறார்? ஒரு பிரிப்பை ஏற்படுத்துகின்றார். அவர் அங்கே இருவரும் பேசிக்கொண்டு போகும் பொழுது அங்கே ஆண்டவர் அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் வந்து என்ன செய்யப்படுகிறது? அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது என்று வேதம் சொல்லுகிறார். அப்ப உலகத்தில் இருந்து பிரிப்பதற்கு ஆண்டவர் என்ன செய்யறார்? ஒரு வழிமுறைகளை வைத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டுல இப்படியான வழிமுறைகளை வைத்திருந்தார். அவர் அங்கே அக்கினியினாலே பிரித்தார். ஏன்? தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் தன்னுடையவர்களை பிரித்தெடுப்பது வழக்கம். அப்ப
நாங்கள் பாருங்க இப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருந்து வந்திருக்கிறோம். எப்படி இப்ப ஒவ்வொரு இடம்ன்றது எப்படின்னு சொன்னா இப்ப ஒவ்வொரு குடும்பங்கள்ல இருக்கு. குடும்பம் முழுமையாக ரசிக்கப்பட்டதுன்னு சொல்லி அநேகமான இடங்கள்ல இன்றைக்கு குறை. ஆனால் அந்த குடும்பத்தில இருந்து ஒருத்தர் ஆண்டவர் என்ன செய்திருப்பார், பிரிச்சு எடுத்திருப்பார். ஏன் அந்த பிரிச்சு எடுக்கிறேன்னு சொன்னால் இவர்கள் போய் அந்த திரும்ப அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவரை பற்றி அந்த குடும்பத்துக்கு சொல்ல வேண்டும். சொல்லி அந்த ஆத்மாவும் அநியாயமாக போகாதபடிக்கு நரகத்துக்கு போகாதபடிக்கு அவர்களை அங்கே ஆண்டவருடைய நியாய தீர்ப்புக்கு முன்பாக வெக்கப்படாமல் நிற்க வேண்டும். அதற்காகத்தான் பிரிச்செடுக்கிறார் ஆண்டவர். அப்ப அந்த பிரிப்பை நாங்கள் என்ன செய்கிறோம், அநேகமானவர்கள் உணர்ந்து கொள்வதில்லை. எங்களுடைய தனிப்பட்ட ஒரு காரியத்திற்காக நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதாவது எங்களோட வேலை முடிஞ்சு ஞாயிற்றுக்கிழமை என்ற கடமை முடிந்து விட்டது, நாங்கள் வீட்டை போய் இருப்போம். அடுத்த கட்டம் என்னது செய்ய வேண்டிய வேலைகளை வீட்டு காரியங்களை செய்வோம். இதே சிந்தனை இதே போக்குத்தான் என்னவாக இருக்கிறது, ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மீதும் அது இருக்கிறது. ஆனால் இந்த காரியத்திற்காக ஆண்டவர் என்ன செய்யவில்லை, எங்களை ஒவ்வொருத்தரையும் எடுத்துக்கொள்ளவில்லை. அதற்காக மட்டும் அவர் அங்கே எங்களை எடுத்துக்கொள்ள. இது வாழ்வதற்குரிய காரியம் தேவை. உணவு தேவை, வேலை தேவை, மனைவி தேவை, பிள்ளைகள் தேவை, உற்றார் உறவினர் தேவை. ஆனால் விசேஷமாக கிறிஸ்து தேவை. எங்களுக்கு கிறிஸ்துவை விட்டு போட்டு இது ஒன்றும் எங்களுக்கு என்ன தேவையில்லை, இது முக்கியமானதில்லை. இதெல்லாம் இன்றைக்கு நாங்கள் அன்பானவர்களை தோத்து போகிறோம். எப்படின்னு சொன்னால் நாங்கள் கிறிஸ்துவை விட்டுட்டு உலகத்தை பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். உலக பொருளாதாரம், உலக வாழ்க்கை, உலக காரியங்களை பிடித்து வைத்திருக்கிறோம். அங்கே நீங்கள் பேதுருவை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார், பேதுருவுக்கு 2 படகு நிறைய மீனை கொடுத்தார். மீனை கொடுத்து போட்டு ஆண்டவர் சொன்னார், அவர் பார்த்து அவர் சந்தோஷப்பட்டார். அவர் 2 படகு நிறைய மீன் கிடைத்திருக்கிறது என்று அவர் அவரை கணக்கு வச்சிருந்திருப்பார் என்று நான் எனக்குள்ளே விசுவாசிக்கிறேன். அவர் கணக்கு வச்சிருப்பார், இந்த 2 படகு புல்லா நிறைய உள்ள மீனை வித்தால் பொருளாதார ரீதியாக சில காரியங்களை செய்யலாம். சில நேரம் கடன் பண்ணியிருப்பார். அப்பத்தைய காலத்தில் லோன் கொடுத்தாங்களோ தெரியல காத்தங்க. அப்போ அப்படியே லோன் கொடுத்தார்கள் இல்லை, அப்போ அந்த லோன்களை திருத்தி இருக்கலாம், அப்படியாக அவர் நேர்த்திருக்கலாம் என்று நான் எனக்குள்ளே யோசிக்கிறேன். அப்போ கவனியுங்கள், அப்போ அந்த மீனை வித்து என்ன செய்திருக்கலாம், அந்த லோனை கொடுப்போம் என்று அவர் நினைச்சிருக்கலாம். ஆண்டவர் செய்கிறார், இதை விட்டுட்டு நீ வா. அப்போ இவருக்கு ஒரு ஆண்டவருக்கு நீர் தந்த மீனை நான் விட முதல்ல அதை விடு, அதை விட வேணும் என்றதுக்காண்டி தான் இந்த மீனை தந்து உனக்கு அந்த ஆசையை தந்து இதை விட வேணும், இதை விட்டா தான் நீ என்னிடத்தில் வரலாம், இல்லாட்டி வர முடியாது என்று சொல்லி அங்கே அந்த மீனை விட்டுட்டு வர பண்ணினார். அங்கே சீசர்கள் மத்தியில் அவருடைய தன்னுடைய தகப்பனார் இறந்த பொழுது, ஒரு சீசருடைய தகப்பனார் இறந்த பொழுது அவர் சொன்னார், என்னுடைய அப்பாவை போய் நான் அடக்கம் பண்ணி போட்டு வரவனும் என்னை விடுங்கள் ஆண்டவர். ஆண்டவர் சொன்னார், முதலாவது அவர் மரித்தவர் அடக்கம் பண்ணிட்டு நீ என்ன பின்பற்றி வா. அப்ப இன்றைக்கு நாங்கள் உலகத்துல எதை விட முடியாமல் இருக்கிறோம், அதான் பிரதான காரியம். உலகத்துல நாங்கள் எதை விட முடியவில்லை. அப்ப அங்க உலகத்துக்குள்ளே நாங்கள் இருந்தால் அங்க பிரிப்பு பிழையாக போய்விடும். பிரிப்பு நீங்கள் சரியான முறையில் உங்களை ஆண்டவர் பிரிக்க முடியாமல் போக மாட்டோம். ஆண்டவர் பிரிப்பார், நீங்கள் அதை பிரிந்து வரவில்லை என்றதான் அர்த்தம். அப்ப முதலாவது நாங்கள் என்ன செய்யப்பட வேண்டும், பிரிந்து இருக்க வேண்டும். உலக காரியங்களுக்குள்ளே நாங்கள் என்ன செய்யக்கூடாது, அருவருப்பான காரியங்களுக்குள்ளே நாங்கள் என்ன செய்யக்கூடாது, ஈடுபட கூடாது. என்னோட நாங்கள் பிரிந்து வந்திருக்கிறோம் அன்பானவர்கள். இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அங்கே பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம், புதிய ஏற்பாட்டில் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14 வாசகம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14 17 வரை. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14 17 வாசகம். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். மேலும் உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் பார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன். அப்ப மாறுபாடான சந்ததியில் இருந்து நாங்கள் என்ன செய்யப்பட வேண்டும், பிரிந்து வர வேண்டும், பிரிந்து இருக்க வேண்டும். இன்னைக்கு எங்களுக்கும் நீங்கள் அன்பானவர்களை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு மணித்தியாலம் நாங்கள் செய்தி கேட்பதற்கு என்ன பாடுபடுகிறோம். ஒரு ஞாயிற்றுக்கிழமையில 2 மணித்தியாலத்தை கொடுப்பதற்கு நாங்கள் எவ்வளவு பிரயாசப்படுகிறோம். நேரத்தை விட்டு விடுகிறோம். நேரத்துக்கு ஒழுங்கி அந்த நாளுக்குரிய பயம் எங்களுக்கு என்ன செய்யவில்லை, பயம் வருகிறதில்லை. ஏன் அது நாங்கள் என்ன ஒரு அற்ப காரியமாக எண்ணுகிறோம் அன்பானவர்கள். ஆனால்
ஆனால் விசேஷமான காரியத்தை நாங்கள் அற்ப காரியமாக எண்ணிக்கொண்டு உலக பிரகாரமான காரியத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். அப்ப இதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், மாறுபாடான சந்ததியிலிருந்து உங்களை நான் என்ன செய்கிறேன், பிரித்து எடுத்திருக்கிறேன் என்று சொன்னார். அப்ப நாங்கள் அந்த பிரிப்புக்குரியவர்களாக நாங்கள் என்ன செய்யப்பட வேண்டும், வாழ பழகி கொள்ள வேண்டும். நாங்கள் உங்களுக்கு தெரியும், அந்த 3000 பேரை சேர்த்திருக்கிறாங்க, அப்போஸ்தலர்கள் சேர்த்திருக்கிறான்னு சொன்னா சும்மா சேர்க்கவில்லை. அவர்களுடைய அற்புதங்கள், அவர்களுடைய வாழ்க்கை, அவர்கள் ஆண்டவர் மீது இருந்த அந்த பற்றுதல் நிமித்தமாகத்தான் என்ன செய்திருக்கிறார்கள், அவர்கள் பிரிந்து வந்திருக்கிறார்கள் அன்பானவர்கள். இல்லாட்டி அந்த வார்த்தை அவர்களோட என்ன செய்திருக்காங்க, பேசி இருக்காது. அப்ப மாறுபாடான சந்ததியில் இருந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்களுக்கு ஆண்டவர் ஒரு கண்ணான இருதயத்தை தந்திருக்கிறாரா, சதை உள்ள இருதயத்தை தந்திருக்கிறார்களா? ஆண்டவர் எங்களுக்கு சதை உள்ள இருதயத்தை தந்திருக்கிறார். அப்ப எங்களுக்கு உணர்வு இருக்கிறது. அங்க ஆண்டவர் சொல்லுகிறார், நோவாவுடைய காலத்திலே எப்படி இருந்தார்களோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் இருப்பார்கள் செஞ்சவனிக்கணும். அப்ப இருப்பார்கள் சொல்லப்படும். அப்ப உணர்வு இல்லாமல் இருந்தார்கள் சொல்லப்படுது. உணர வேண்டும். இயேசு கிறிஸ்துவானவர் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. அவர் ஒரு அடையாளத்தை கூட என்ன செய்யவில்லை, நடப்பிக்காமல் இல்லை. எல்லா அடையாளமும் நடக்குது. என்ன நடக்கவில்லை, ஆண்டவர் சொன்னார், ஆணை ஆண் திருமணம் செய்யக்கூடாது, பெண்ணை பெண் திருமணம் செய்யக்கூடாது லேவியாகமத்திலே சொல்லிவிட்டார். ஆனால் இப்ப கடைசி காலத்திலே ஆணை ஆண் திருமணம் செய்வதும் பெண்ணை பெண் திருமணம் செய்வதும் உச்சகட்டமாக இருக்கிறது. இலங்கையில நீங்கள் கடந்த நாள் 2 நாளைக்கு முன்னர் நியூஸ் பேப்பரை பார்த்தீங்கன்னு, இலங்கையில மட்டும் மறைமுகமாக 30,000 சோடிகள் இருக்கிறார்களாம். ஆணை ஆணை திருமணம் செய்து பெண்ணை பெண்ணை திருமணம் செய்து மறைமுகமாக இருக்கிறார்கள் வேதம் சொல்லுது. அந்த இலங்கை அரசாங்கம் அறிவிச்சிருக்கிறது. அப்ப இது கடைசி காலத்துல உச்சம் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு உலகம் பூரா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பப்ளிக்காகவே நடக்கிறது. ஆணை ஆணை திருமணம் செய்கிறார்கள், பெண்ணை பெண்ணை ஒரு தாய் தகப்பனும் அதை அப்படியே அனுப்பி விடுகிறார்கள். அப்ப இது கடைசி காலத்தின் உச்சம் என்று சொல்லப்படுது. இந்த ஆணையான திருமணம் செய்வது, பெண்ணை பெண்ணை திருமணம் செய்வதற்கு இப்ப பரிசு பொருளாக என்ன செய்யறார்கள் சொன்னால், லேப்ல போய் குழந்தையை படி கொண்டு வருகிறார். அதுக்கு இப்ப ஜெர்மனியில அங்க என்ன செய்யப்படுகிறது, அங்க வருஷத்துக்கு 30,000 குழந்தையை கொடுக்குறாங்க. கடையில போய் பொருள் பண்றோம், பருப்பு சீனி பண்ற மாதிரி இப்ப போய் குழந்தைய போய் என்ன செய்யறார்கள். இதெல்லாம் பைபிள்ல சொல்லப்பட்டது உலகத்துல நடந்து கொண்டு இருக்கிறது. அப்ப இந்த உணர்வு எங்களுக்கு என்னவாக இல்லை, இல்லாமல் போய்விட்டது. ஏஐ ரோபோவை கொண்டு வந்து என்ன செய்கிறார்கள், சபையிலே போதகராக வச்சிருக்கிறார்கள். ஏஐ ரோபோவை நீங்கள் ஏஐ டெக்னாலஜி அடிச்சீங்கன்னு சொன்னா பேரு. அப்ப ஏஐ ரோபோவை கொண்டு வந்து என்ன செய்யறாங்க, சபையிலே போதிக்க விட்டுருக்காங்க. அதை சபையில இருக்கிற சகோதரர்களும் சகோதரிகளும் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். எந்த உணர்வு இருக்கிறது, என்ன உணர்வு இருக்கு, நீங்க யோசித்து பாருங்க. உணர்வு இருக்குமா? பைபிளுக்கும் அதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் என்ன இல்லாத ஒன்று. போதக சபை வழிநடத்துறவர்களை பிசாசானவன் என்ன செய்யறான், தள்ளி போட்டு இப்ப கொண்டு வந்து விட்டு இருக்கிறாங்க. அது வெளிநாடெல்லாம் வந்து விட்டது. அதே மாதிரி இப்ப கடவுளாக என்ன, நானே கடவுள் என்று வருவார்கள் என்று அந்த ஆண்டவர் சொன்னார். மத்திய 24ஆம் அதிகாரத்தில் நானே கடவுள் என்று அநேக கடைசி காலத்தில் வருவார் என்று சொன்னார். அதே மாதிரி இப்ப என்ன செய்கிறார்கள், அநேக மாணவர்கள் இப்ப நானே கடவுள் என்று கிறிஸ்து வந்து வருவார். அதுலேயும் ரஷ்யா நாட்டில் உள்ள சேர்பியானவர்கள் இருக்கிறார். அவர் தான் இப்ப என்ன செய்யறார், அநேக மாணவர்களை வஞ்சித்து கொண்டிருக்கார். அங்க அமெரிக்காவில் ஒரு நடிகை இருக்கிறார், பிகான்சி என்று. அவ என்ன செய்யிருக்கார், நானே கடவுள் என்று சொல்லி கோட்டெல்லாம் அடிச்சு இதுல ஒரு இறுதியம் மேரேஜ் எல்லாம் வச்சு திரும்பியோட செய்கிறார். அவ வந்து ஒரு விபச்சார நடிகை. இப்ப நானே கிறிஸ்துவன்னு சொல்லி இப்ப அவ அங்க அநேகமான அவ வந்து இப்ப பைபிளை விட்டுட்டு இப்ப பேபிள் என்று சொல்லி தனக்கு வந்து ஒரு பைபிளை எழுதி செய்யறான். யாத்ராகமத்தில் அங்க 20ஆம் அதிகாரத்தில் தரப்பட்ட அந்த 10 கட்டளைகளை வச்சு அங்க அவ என்ன செய்யறான், அங்க பைபிள் ஒன்று எழுதி வச்சிருக்கிறான். அதுக்கு ஒரு பெரிய ஒரு கூட்டம் இருக்காது. அது ஒரு பெரிய கூட்டம், அதை பார்க்கவே தலை சுத்து. எல்லாம் படித்த கல்விமான்கள் அப்படியானாக்கெல்லாம் இருக்கிறாரு. அப்ப அறிவுன்றது என்ன இல்லாமல் போய்விட்டது கடைசி காலத்துல. அப்ப எங்களுக்கும் உங்களுக்கும் ஆண்டவர் எவ்வளவு பெரிய சிலாக்கியத்தை தந்திருக்கிறார். அப்ப விளங்கிக் கொள்ளுங்கள், நாங்கள் உணர்வுள்ள ஒரு இயேசு கிறிஸ்துவானவர் வருவதற்கான அடையாளங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு. ஒன்று கூட இல்லை. பூமி அதிர்ச்சி இருந்தா கேரளால பாதி ஒரு கிராமமே தாண்டு போச்சு. அதுல இருந்தவர்களுக்கு என்ன நடந்தது தெரியாம இப்பவும் என்ன செய்யறார்கள், ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா நான் முடியாது, தேவன் சொன்னா சொன்னதுதான். அப்ப சொன்னது நடக்கிறது. அந்த உணர்வு இருக்க வேண்டும். நாங்கள் என்ன செய்கிறோம், 6 மணிக்கு பிறகு டிவியோடு இருக்கிறோம். அங்க ஃபுல்லா நாடகம் போகும். நான் உன்னை குடும்பத்தை பிரிப்பேன், உன் கணவனை நான் பிரிப்பேன், மாமியை கொல்லுவேன், உன் சொத்து பத்துக்களை எழுதுவேன். இதை பார்த்து வேண்டு பாயை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்ப என்ன நடக்கும், கிறிஸ்தவ வீட்டுக்குள்ள பிசாசு வச்சு கொண்டு இருப்பான். அப்ப என்ன நடக்குது, உணர்வு இல்ல. பாருங்க, நான் உணர்வு இல்லாமல் இருக்கிறோம் அன்பானவர்கள். பேந்து பிறகு ஐயோ என்ன கஷ்டம், என்ன நெருக்கடி, என்னப்பா இப்படி என்ன நாங்களும் இல்லாம பஞ்சமாகக்கூடாது. பஞ்சம் வருந்தானே, ஐயோ ஒரே நோயாகக்கூடாது. நோய் வருந்தானே, அபாத்திரமாக இல்லை நாங்கள் உடன்படிக்கை செய்கிறோம். ஆண்டவர் சொல்றார், அபாத்திரமாக உடன்படிக்கை செய்யாங்க. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பாருங்க.
அப்ப நம்ம நாமே சோதித்தறையும்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப ஏன் நாங்க சோதிக்காம இருக்கிறோம்? அப்ப அந்த உடன்படிக்கை என்பது விசேஷமானது. அதுல ஆண்டவர் சொல்றார், நீங்க இதுல பொய்யாக நாங்கள் செய்வோமாக இருந்தால், ஒரு சடகாச்சாரமாக செய்வோமாக இருந்தால் நாங்கள் சாவோம் என்று சொல்றார், மரணம் என்று சொல்லுகிறார். அப்ப நாங்களே எங்களுடைய அந்த எல்லாத்தையும் தூக்கி எங்கட தலையில வச்சுக்கொண்டு எங்களுக்கு பிரச்சனை வந்தோம்னு பிரச்சனையை சோல்வ் பண்ணிடலான்னுக்கிறமே, இதயத்துல இருந்து ஆவியானவர் வெளியே போய்விடுவார். சிம்சோனுக்கு ஆவியானவர் போனது தெரியாது, ஆனால் ஆவியானவர் வந்தது தெரியும். அப்ப ஆவியானவர் போனது அவருக்கு என்ன கண்டுபிடிக்கவில்லை. அதே மாதிரி சபையிலும் இருந்த ஒவ்வொரு தல்லையும் இருந்து என்ன செய்வார்? ஆவியானவர் வெளியே போய்விடுவார். நாங்கள் செய்கிற அருவருப்பு காரியங்களுக்கு ஆண்டவர் உள்ளே எங்களை பார்த்து பொறுமையாக இருக்க மாட்டார். அப்ப நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்றார். அப்ப ஆலயத்திலிருந்து ஆவியானவர் போனால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? நீங்கள் கோதாகி விடுவீர்கள் என்பார். அப்ப கவனிக்கணும், எங்களுக்கு இருதயம் தந்திருக்கிறார். எடுத்துக்கொள்ளுங்கள், எசேக்கியேல் எங்களுக்கு நல்ல சதையான இருதயத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 19வது வசனம். எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 19வது வசனம். கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். அப்ப எங்களுக்கு இப்ப தந்திருக்கிறது என்ன இருதயம் தந்திருக்கிறார் ஆண்டவர்? ஆதாமிலிருந்து அது சதையான இருதயம் தான். ஆனாலும் என்ன செய்திருக்கிறார்? விடப்பட்ட காலங்களில் எங்களுடைய இருதயங்கள் கல், அதாவது உலக பிரகாரமான காரியங்களை செய்து அருவருப்பான காரியங்களுக்கு உச்சத்தில் இருந்த பொழுது அது கல்லான இருதயம் என்று வேதம் சொல்லும். அப்ப சதையான இருதயத்தை தந்து ஆவியானவரை உள்ளே தந்திருக்கிறார் ஆண்டவர். அப்ப அந்த சதையான இருதயத்தை நாங்கள் விட்டுட்டு கல்லான இருதயத்துக்கு திரும்ப திரும்ப போனால் ஆண்டவர் என்ன செய்வாராம்? ஆண்டவர் எங்களை நொறுக்கி எடுத்து போடுவார் என்று சொல்லப்படுகிறது. அப்ப நாங்கள் சுவிசேஷத்துக்குரியவர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு ஆத்மா உங்க வீட்டில் இருக்கிறோம் என்று சொன்னா, இப்ப நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அன்பானவர்களே, அயல்ல இருக்கிறவர்களுக்கு நாங்கள் சுவிசேஷம் சொல்லி இருக்க மாட்டோம். அயல்ல இருக்கிறவர்களுக்கு நாங்கள் கிறிஸ்துவ பற்றி நாங்கள் என்ன செய்திருக்க மாட்டோம், சொல்லியிருக்க மாட்டோம். ஆனால் அயல்ல இருக்கிற முழு பேருக்கும் எங்களுடைய வாழ்க்கையின் அடிநுனியில இருந்து தொங்கல், இப்ப நாங்கள் இருக்கிற நுனி வரைக்கும் முழுக்கரும் சொல்லியிருப்போம். எங்களோட வாழ்க்கையில் என்ன பிரச்சனை, எங்களோட வாழ்க்கையில் என்ன நடந்தது, நாங்கள் எப்படிப்பட்ட நாங்கள் எப்படி இருந்த அதெல்லாம் சொல்லியிருப்போம். நாங்கள் எங்க வட்டியை கொடுத்துருக்கிறோம், எங்க மீட்டர் வட்டி காசு பண்ணுறோம், எங்க நகையை கொண்டு ஒழிச்சு வச்சிருக்கிறோம், எங்க பொருட்களை கொண்டு டம் பண்ணி வச்சிருக்கிறோம், இப்படி எல்லாம் சொல்லியிருப்போம். எப்படி அந்த குடும்பம் எப்படி இருந்தது, இந்த குடும்பம் எப்படி இருக்கிறது, அவைந்த பொருளாதாரம் எப்படி, பக்கத்து வீட்டு பொருளாதாரம் எல்லாம் தெரியும். ஆனால் அவர்களை கேட்டு பாருவாங்க, கிறிஸ்துவ பற்றி தெரியாது. ஆனால் நாங்கள் கிறிஸ்தவர்கள், ஆனால் அவர்களை கேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிறிஸ்துவ பற்றி தெரியாது. நீங்கள் கிறிஸ்தவர்களோட அவர்களெல்லாம் பேர்ந்து கேட்குறாங்க, நீங்கள் கிறிஸ்தவர்களோ கனகாலத்துக்கு பிறகு கேட்பார்கள், நீங்களும் இப்போ கிறிஸ்தவர்களாக மாறினீங்க. ஏன்டா அவர்களுக்கு முன்பே சொல்லவில்லை. ஒருத்தர் அந்த பக்கத்து வீட்டுக்காரர் அந்த கதைக்கிறாக்களும் என்ன சொல்லவில்லை. தாய் தகப்பருக்கு இப்ப சொல்லாம இருக்கிறாங்க, கனவே நான் கிறிஸ்தவனா மாறினேன் இல்லை. அப்ப அம்மா கேட்கிறா, நீ எப்ப கிறிஸ்தவனா மாறினு? அப்ப அம்மாக்கே டவுட்டா கிடக்கு. அப்ப ஆண்டவர் உங்களுக்கு என்ன இருதயத்தை தந்திருக்கிறார்? சதையான இருதயத்தை தந்திருக்கிறார் அன்பானவர்கள். அப்ப நாங்கள் அந்த சதையான இருதயத்துக்குரியவர்களாக இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் அங்கே 9ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசியுங்கள். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ, எனக்கு மரணம். அப்ப ஆறு மரணத்துக்குரியவர் என்று உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். அப்ப நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாக இருக்கிறீர்களா என்று நீங்கள் உங்களை பரிசோதித்து பாருங்கள். நான் என்னுடைய வாழ்நாள், அதாவது சரி ஒரு நாள் நான் யாருக்கு ஒரு ஆளுக்காவது சுவிசேஷம் சொல்லி இருக்கிறேனா என்று ஒவ்வொரு நாளும் காலமே கண்பிளி கேட்கல, இரவு படுக்கைகளை என்ன ஜோமணி போட்டு படுக்கிறீர்கள்? ஆண்டவரே, இரவு பூச்சியல் புழுக்கள் ஒன்றும் தீண்டக்கூடாது, நான் படுத்தொழும்பும் வரைக்கும் எனக்கு ஒன்றும் நடக்கக்கூடாது. எழுப்பின ஆண்டவருக்கு நீங்கள் என்ன செஞ்சீங்க? அவர் உங்களையே எழுப்பினவர். நீங்கள் தன்னை பிள்ளை தன்னெடுத்த விண்ணப்பம் செய்து நான் அந்த பிள்ளைக்கு நான் பாதுகாப்பை கொடுக்குறேன்னு சொல்லி ஆண்டவர் பாதுகாப்பை தருகிறார். காலம் எழும்பினை போட்டு காலம் எழும்பி கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணி நன்றி செலுத்தி போட்டு ரைட் பைபிளை படிச்சுட்டு நாங்கள் என்ன செய்கிறோம்? அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் போகிறோம். காப்பாத்தின ஆண்டவருக்கு நீங்கள் எப்படி சாட்சியாக இருந்திருக்கீங்க? ஒரு ஆளுக்காவது நீங்கள் அந்த அண்டு இந்த புல்லா நீங்கள் ஒரு ஆளுக்காவது என்ன செய்யணும்? சுவிசேஷம் சொல்லி இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவை பற்றி. ஆனால் 24 மணி நேரம் நாங்கள் என்ன செய்கிறோம்? போனை தோண்டிக்கொண்டே இருப்போம். போனா தோண்டும். வார கோலுக்கு அவ ஹாய் எண்ணுவினா வேறு ஹாய் எண்ணுவர்,
இங்கே கலவனும் அப்படியே போய்கொண்டிருக்கும் ரிட்டர்ன்ல அப்படியே நடந்து கொண்டிருக்கும். எப்பயா இயேசு கிறிஸ்து அப்படியே போட்டீங்களோ சொன்னீர்களா? இயேசு உன்னை நேசிக்கிறார், ஆண்டவர் உனக்காக அடிக்கப்பட்டு மரித்திருக்கிறார், ஒரு நாளுக்காக சொல்லியிருக்கிறீங்களா? ஒருக்காவதான் சொல்லியிருக்கிறீங்களா? ஒரு ஆளுக்காக வேண்டாம். அப்ப நீங்கள் எவ்வளவுத்துக்கு உங்கள் மீது விழுந்த அந்த கடமையை நீங்க மரணத்துக்கு தயாராக்குறீர்கள் அன்பானவர்கள். நீங்கள் மரணத்துக்குரியவர்கள். அப்ப மரணத்துக்குரியவர்களாக நாங்கள் மாறாதபடிக்கு ஒவ்வொரு நாளும்